கேள்விக்களம் தொடர்கிறது. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் கடைசியாக உங்கள் கூட்டணியில் இணைஞ்சாங்க. ஞானதேசன் அவர்கள்ட்ட என்னுடைய நேர்முகத்திலே கேட்கும்போது இவருடைய குறைந்தபட்ச செயல் திட்டங்கள் இது எல்லாமே உங்களுக்கு உடன்பாடான்னு கேட்டப்ப நாங்கள் இன்னும் அதை படிக்கவே இல்லைன்னு சொல்கிறார். இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான். அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் கடைசி வரையும் அதிமுகவுடன் கூட்டணி போக முடியுமான்னு பார்த்து வாய்ப்பே இல்லைன்னு தெரிந்ததுக்கப்புறம் சரி நம்ம மக்கள் நல கூட்டணி போவோம், அங்கே தான் இப்போ காலியாக இருக்குங்கிற மாதிரி வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் மற்ற சந்தர்ப்பவாத கூட்டணியிலிருந்து நீங்கள் இதை எப்படி வேறுபடுத்தி நியாயப்படுத்துவீங்க? இது ஒரு சூழலை தான் பார்க்கணும். ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏடிஎம்கேயோட அவங்க முயற்சி பண்ணியிருக்கலாம், எல்லாம் செஞ்சுருக்கலாம். ஒரு நிர்பந்தம் என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க, நிர்பந்த வசத்தால், அது சந்தர்ப்பவாதம் என்று சொல்வதை விட ஒரு நிர்பந்த வசத்தால் ஒரு காலத்தின் ஒரு சூழல், அந்த சூழல் தான் ஒரு கூட்டணியை உருவாக்குது. இப்போ அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, தமிழ் மாநில காங்கிரஸோ அல்லது இது மாதிரி இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு ஒரு ஒரு அரசியலை நடத்துவதற்குரிய ஒரு பெரிய களம் என்பது தமிழ்நாட்டில் இல்லை. இதை நான் வேற ஒரு வகையில் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த அரசியலுடைய ஒட்டுமொத்தமான கட்டமைப்பு இருக்குது பாருங்கள். இந்த கட்டமைப்பே எப்படி இருக்குனாக்க, அரசியல் சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் விரோதமானதாக இருக்கிறது. அரசியல் சட்டம் என்ன சொன்னதுன்னா, பல கட்சிகளை கொண்ட ஒரு அரசு முறை இந்தியாவில் இருக்குது. மாநிலத்திலையும் அப்படி தான் இருக்குது, மத்தியிலையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா, இது ஏதோ அமெரிக்கா மாதிரியோ அல்லது வேறு நாடுகளைப் போல் 2 கட்சிகளை மட்டுமே கொண்டது போல் 2 கட்சியில் கொண்டு நிறுத்திடுறாங்க. அப்போ அதுக்கு அடுத்த கட்சிகளுக்கு பல்வேறு விதமான சங்கடங்கள், நெருக்கடிகள் ஏற்படுகிறது. ஒரு நிர்பந்த வசத்தில் கொண்டு அதை அழுத்துறாங்க. இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் பார்க்கும்போது, இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகள், அந்த கட்சிகள் பல வகையில் போராடியெல்லாம் ஒரு கொள்கைக்காக நின்றவங்க. ஆனால் அவர்கள் தங்களுடைய சின்னத்தில் நிற்க முடியல, அதிமுக சின்னத்தில் தான் நிற்க முடியுது. இப்போ இந்த கட்சியும் அங்கே போகிற போது என்னன்னாக்கா, இவங்க போகிற போது என்ன நினச்சாங்க, அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றிய விளக்கங்களை எல்லாம் நாம் பார்க்குற போது, இந்த சின்னஞ்சிறு கட்சிகளுக்கான ஒரு ஜனநாயக ஃபோரம், இடம் இல்லைங்கிறது தான் தெரியுது. இப்போ இல்லைன்னு தெரியாத இடத்துக்கு நீங்கள் ஏன் போனாங்கங்கிற கேள்வியை நீங்கள் அடுத்து கேட்கலாம். அதுக்கான பதிலையும் நானே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னாக்கா, அது ஒரு அனுபவம். உங்களுக்கு அந்த அனுபவம் என்ன பண்ணுதுனாக்க, இது ஒரு மாற்றை நாம் உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவசரத்தை. இதனால தான் இட் இஸ் அ பொலிட்டிக்கல் நெசசிட்டி, ஒரு நிர்பந்தம். அந்த நிர்பந்தத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, ஒரு சரியான பாதைக்கு வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நிர்பந்தம், அவர்கள் மீது சுமத்தக்கூடிய நிர்பந்தத்தின் வழியே ஒரு கஷ்டம் வர்ற போது ஒரு மனிதன் இன்னொரு ஒரு சரியான இல்லை, நான் கேட்டது கூட அவங்க வந்தது நிர்பந்தம், சந்தர்ப்பவாதங்கிற வார்த்தைகள்லாம் தவிர்த்து பாருங்களேன். எப்படியாவது அதிமுகவுடன் போகலான்னு முயற்சித்த ஒரு தமாக போன்ற கட்சி இப்போ உங்களோட சேர்ந்துக்கிட்டு திமுக அதிமுகவை அகற்றுவோன்னு பேசுவதை மக்கள் எப்படி ஏற்பாங்கிறத நான் கேட்குறேன். நீங்கள் பேசுவதை ஏற்றுக்குவாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. திருமாவளவன் பேசுறது ஏற்றுக்கோங்க, வைகோ பேசுறது ஓகே, விஜயகாந்த் திட்டிகிட்டு இருக்கிறாரு ஓகே. இவ்வளோ நான் கடைசி செவ்வாய்க்கிழமை வரையும் இருந்துட்டு புதன்கிழமை இந்த அதிமுக மோசம்னு அவங்க பேசுகிறத எப்படி எல்லாத்தையும் முயற்சி செஞ்சாங்க, கிடைக்கலன்னா இங்கே வந்திருக்காங்கன்னு மக்கள் பேச மாட்டாங்களா? மக்கள் அப்படி பேசலாம். நான் அவங்க இந்த காலம் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு படிப்பினையை கொடுத்து அவர்களுக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கலாம். இந்த போராட்டம் என்பது இப்போ இந்த வலிமையை நான் ஒரு சூழலில் ஆப்ஷன் நம்ம சொல்கிறோம். இதுக்கு ஆப்ஷன் இதுதான் அப்படின்ட்டு அவங்க அவங்களுடைய அரசியலில் ஒரு ஆப்ஷன் அதிமுகன்னு நினச்சிருக்கலாம், அல்லது வேறு சில அரசியல் காரணங்கள். இப்போ காங்கிரஸு, தமிழ் மாநில காங்கிரஸு, இந்த 2 கட்சிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தமிழக வாழ்வுரிமைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படி விட உள் பிரச்சனைகள் எல்லாம் இதில் இணைஞ்சு வர்ற போது அவங்க ஒரு பொசிஷனை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சூழல் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, சூழல் ஒரு நிர்பந்தத்தையும் ஒரு அரசியல், சரியான ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு சூழலை அது உருவாக்குது. இப்படித்தான் தமிழ் மாநில காங்கிரஸில் இதில் இணைஞ்சதை நான் புரிஞ்சுக்கிறேன். கேரளாவிலும் இப்போ சட்டசபை தேர்தல் நடக்குது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை, குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. முல்லை பெரியாறு அணையில் ஒரு அணையை கட்டுவோம் அப்படிங்கிறத தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதை நிறைவேற்றலாம், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத மாதிரி போயிடும். அணையே நாங்கள் கண்டிப்பாக கட்டியே தீர்வோம் அப்படிங்கிறத உறுதியாக தேர்தல் வாக்குறுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் கொடுத்துருக்குறாங்க.
இங்கே நீங்கள் மக்கள் நல கூட்டணி இதை நீங்கள் எப்படி நியாயப்படுத்துவீங்க இதை? அதாவது வந்து ஒவ்வொரு இந்த பிரச்சனை இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டியது மத்திய அரசு தான் தீர்க்கணும். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை, எல்லா கட்சிகளுமே இன்றைய காலத்தில் அந்த மாநில உரிமைகளுக்காக தான் அவங்க நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. கேரளாவில் இருக்கக்கூடியவங்க தப்பாக நம்ம ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுறோம். ஆனால் கேரளா உணர்வுகளில் வந்து இது வந்து ஒரு நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாட்டாக ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறோம். நாங்கள் ஆல் இண்டியாவிலும் தீர்மானம் போட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடு நீங்கள் சொல்லுங்க. ஆமாம், கேரளாவில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கலாம், தமிழர்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. அதே போல் வந்து திமுக வந்து காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, எல்லா கட்சிகளும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க இங்கே தான் இருக்கிறாங்க, மற்ற இடங்களில் கிடையாது. ஆனால் நாம் என்ன இதில் நம்ம என்ன வலியுறுத்துறது வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, நம்முடைய நியாயங்களை வலியுறுத்துவதற்கு நாம் நடத்தக்கூடிய போராட்டங்கள் தான் முக்கியமானது. இதுவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அல்லது வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து 60-70களில் இருந்தது மாதிரி அரசியலை இப்போ நடத்தவே முடியாது. இந்த பிரச்சனை வந்து மாநில பிரச்சனை வந்து மையமாக வருது, மாநில பிரச்சனைக்கும் இந்திய பிரச்சனைக்கும் இடையில் ஒரு மையமாக வருது. இதெல்லாம் காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இதுக்கான ஒரே பதில் என்ன அப்படின்னாக்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் முல்லை பெரியார் தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் உறுதியாக நின்று போராடி இந்திய அளவில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் ஒரே கட்சியில் 2 ஸ்டாண்ட் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி தான், கேரளாவில் ஒரு நிலையா இங்கே ஒரு நிலையா அப்படின்னாக்க, மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளில், அடிப்படையான பிரச்சனைகளில், இது மாதிரி குறிப்பாக தண்ணீர் பிரச்சனையில், மற்ற பிரச்சனை கிடையாது. இப்போ தண்ணீர் பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இந்தியாவில் ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் சண்டை இருக்குது, கேரளாவுக்கும் கர்நாடகத்துக்கும் சண்டை இருக்குது, தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் சண்டை இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் சண்டை இருக்குது, கர்நாடகத்துக்கும் சண்டை இருக்குது. இது வந்து ஒரு மாநில பிரச்சனை. இது இல்லை, இந்த நதிநீர் பிரச்சனையில் காங்கிரஸ், பாஜக போன்ற தேசிய கட்சியில் முடிவை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எடுக்குது. இல்ல, அப்படி நீங்க பார்க்கணும். மக்கள் உணர்வுகள் இருக்கு பாருங்க, மக்கள் அதனால 3 தேசிய கட்சிகள் மக்கள் உணர்வுகளுக்கு எதிராக பிரயாணம் பண்ண முடியாது. இதை நீங்க பாருங்க. திமுக அதை விட்டுருங்க. பொது நிலையில வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சங்கடம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு நியாயம் இருக்கு. கேரளாவில் வந்து ஒரு பெரிய லாபி நடத்தி அவன் என்ன பண்றானாக்கா, மக்களை எல்லாம் இதுக்கு எதிராக திருப்பி வச்சிருக்கான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த அரசியல் செய்யுது. இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழர்களுக்கு தண்ணி தரக்கூடாதுங்கிறத ரொம்ப தீவிரமா பண்றாங்க. தண்ணி தர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து இந்த மக்கள் உணர்வு நிலையிலேருந்து அவங்க இங்கே வைக்க முடியல. நாம் வந்து இங்கே வந்து நாங்கள் எங்கள் கட்சியில் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு காட்டாமல் இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் வந்து மாநிலங்களுடைய தன்மைகள், இந்த வந்து சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்த தன்மைகள்லேருந்து இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகளின் காரணமாக சில முக்கிய பிரச்சனைகள், குறிப்பாக தண்ணீர், இந்த தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் வந்து அகில இந்திய கட்சிகள், வேற ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி இல்லைன்னா அது வேற விஷயம், அகில இந்திய கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு பொது பிரச்சனை இருக்கு. காங்கிரஸ், பாஜக, சிபிஎம் 3 தேசிய கட்சிகளும் இந்த விஷயத்துல ஒரே நிலைப்பாடு. அதாவது பாஜக, காங்கிரஸ் அப்படிங்கிற தேசிய கட்சிகள்னு நீங்க சொல்றதை விட, இது வந்து இந்தியாவினுடைய புதிய பிரச்சனை. இந்த புதிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு நதிநீர் கொள்கை வேண்டும். அந்த நதிநீர் கொள்கையின் மூலம்தான் இதை தீர்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னாக்க, இப்போ பெங்களூர் இருக்கு அல்லது மற்ற இடங்கள்ல இருக்கு, அவன் வறட்சியை சொல்லி தண்ணி தர முடியாதுங்கிறான். சொல்ற போது அந்த மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க. அந்த மக்கள் கேரளால தண்ணியில போய் கலந்தாலும் கலக்குமே ஒழிய தமிழர்களுக்கு தரமாட்டோங்கிறதுல கேரளா காங்கிரஸும் சிபிஎம்மும் உறுதியா இருக்கிறாங்க. இல்ல, என்ன அங்க வந்து அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எக்கலாஜிக்கல் ரீசன், அது இதெல்லாத்தையும் அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாம வந்து நம்முடைய ரைட்ஸை வந்து த்ரூ த நீதிமன்றத்தின் மூலமா வந்து நம்ம நிலைநாட்ட போறோம். இது வந்து தமிழ்நாடு சிபிஎம் ஆதரவா இருக்கும். அதுக்கு எதுக்கு தமிழ்நாடு சிபிஎம் கட்டாயம் வந்து இப்படி ஒரு இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல. கேரளா தேர்தல் அறிக்கையில சிபிஎம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது, அணை கட்டணும்னு. அப்ப இங்க உள்ள சிபிஎம் முதல்ல கண்டனம் தெரிவிச்சிருக்கணும், மக்கள் நல கூட்டணியும் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். தமிழ்நாட்டினுடைய வந்து இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் முல்லை பெரியார் தண்ணி வேணும் அப்படிங்கிறத நாங்க வந்து வலியுறுத்துறோம். அதே நேரத்தில் காங்கிரஸும் வலியுறுத்துற அதே நேரத்தில் அகில இந்திய கட்சிகளில் தொடர்ந்து இப்போ நானே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா அதில் வந்து அதை பற்றி பேசணும், அந்த ரைட்டை பற்றி பேசும்போது அவங்களும் பேசினாங்க.
இது எங்கே முடிவு செய்ய வேண்டிய இடம்னா அதுதான், அங்கே தான். அங்கே முடிவு செய்யும்போது முடிவு வர்றதில் சிரமம் இருக்குது. ஆனால் புரிதல் அதிகமாகுது. சில கமிட்டிகள் போட்டு இன்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, இது வந்து தப்பாக அங்கே நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. அது ஒரு ரொம்ப நீண்ட நெடிய காலமாக அந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. நான் அதை மறுக்கலை. அது இருக்கிறது. அது வந்து ஏதோ வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியலாக இதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத கேட்டுட்டு, இது வந்து பொதுவாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு பிரச்சனையிலிருந்து அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் வேறுபாடுகளை மாற்றி ஒரு பொதுநிலைக்கு கொண்டு வர்ற போது கொஞ்சம் காலம் பிடிக்கும். அந்த காரியத்தை கம்யூனிஸ்டுகள் செய்வோம் அப்படின்னு நம்புறேன். இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியுமே கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு திமுகலேருந்து எல்லா கட்சியுமே முக்கிய தேர்தல் அறிக்கையாக சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் மக்கள் நல கூட்டணியில் கச்சத்தீவை மீட்பது குறித்து பொது நிலைப்பாடு எல்லா கட்சிக்கும் உண்டா? உண்டு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கட்சி இதை வந்து மீட்கக்கூடாது. அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சில விஷயங்களில் வந்து எதிர்ப்பு இல்லை, தீவிரம் காட்டல, அவ்வளோதானே ஒழிய கச்சத்தீவை மீட்கக்கூடாதுன்னு ஒன்றும் அவங்க சொல்லலை. அப்படி அவங்க சொன்னாங்கன்னாக்க வெஸ்ட் பெங்காலில் ஒரு தீவு வந்து இதில் பங்களாதேஷ்லேருந்து திருப்பி எடுத்திருக்கிறோம். கொடுத்ததான் அவங்களும் கேட்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் எதுவும் நடக்க மாட்டேங்குது, மற்ற மாநில உரிமையெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதா ரொம்ப தீவிரமான முறையில் சிபிஎம் உட்பட கச்சத்தீவு மீட்பை ஏற்றுக்கொள்வாங்க தான் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அது கொடுத்தது சரின்னு சொன்னவர் பி ராமூர்த்தி. கச்சத்தீவை இலங்கை கொடுத்த போது சரின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பி ராமூர்த்தி சொல்லியிருக்கிறாரு. சிபிஐ எடுத்திருக்கு. மார்க்சிஸ்ட் அப்போ வந்து கச்சத்தீவு கொடுக்கக்கூடாதுங்கிறத வந்து ரொம்ப கடுமையாக எதிர்த்தது வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூக்கையா தேவர் எதிர்த்தார். அதுதான் பெரிய அறிக்கை. மூக்கையா தேவர் எதிர்த்தவர், கடுமையாக எதிர்த்தவர். திமுக அந்த செழியன் எதிர்த்தாரு, அதிமுக நாஞ்சில் மனோகரன் எதிர்த்தாரு. ஆனா சிபிஐ கடுமையாக எதிர்த்தது. ஜனசங்கத்தை சேர்ந்த ஜனா கிருஷ்ணமூர்த்திலாம் வழக்கு போட்டாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் ஒரு மொட்டைப்பாறைக்காகலாம் நம்ம இலங்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடாதுன்னு காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்தவர் பி ராமூர்த்தி மட்டும்தான். அவரோட சொல்லியிருந்தாலும் இப்போ மாறி வந்திருக்குது. ரெண்டாவது வந்து எதிர்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கச்சத்தீவு வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மீனவர்களுடைய ஒரு மைய உயிர் பிரச்சனையாக இருக்கிறது. அதெல்லாம் கண்டிப்பாக இப்போ மாற்றிக்குவாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏற்றுக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இந்த ஒரு மணி நேரமாக உங்களுடைய கட்சி நிலைப்பாடு, இந்த தேர்தலில் உள்ள சிக்கல்கள், உங்கள் கூட்டணியில் உள்ள பிற கட்சிகள் நிலைப்பாடு என பல விரிவான கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. எல்லாற்றுக்கும் ரொம்ப பொறுமையாக ஆழமாகவே பதில் சொன்னீங்க. அதுக்காக நாங்கள் இந்த கேள்விக்களம் நிகழ்ச்சி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் கேள்விக்களம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.